அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த கால ஆட்சியிலே 70 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த பணிகள் மேற்கொள்ளவில்லை. ஆகவே நம்முடைய மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள் அந்த ஓசூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டடங்கள் கட்டித்தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். பதிலுரை மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் இருங்க மாண்பு உறுப்பினருக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு முன்னுதாரணமாக செய்து பார்க்கலாமா என்றுதான் முன்னால பார்த்துட்டு இருக்கேன். எல்லா உறுப்பினர்களுக்கும் அவர் கேள்வி கேட்க ஆசைதான் இருக்கும். எத்தனை பேர் அனுமதித்துக் கொண்டு இருந்தால் அப்புறம் பதிலுரை எப்போது வருவது? இப்ப இன்றைக்கு இல்ல, அடுத்த முறை பேசுங்க. அடுத்த முறை அடுத்த மானிய கோரி வரும்போது நீங்க பேசுங்க. இல்ல அடுத்தடுத்து மானிய கோரி வரும்போது நீங்க வாய்ப்பு தர நீங்க கேட்கலாம், போயிடலாம். இல்லங்க, பேரவைத் தலைவர் ஒரு கேள்வி இருக்கும். அனைத்து உறுப்பினருக்கும் ஒரு கேள்வி தொகுதியை பற்றி கேட்க முடியுமா என்று சில பேரை அனுமதித்தேன், சில பேரை இப்போது அனுமதிக்க முடியவில்லை. திங்கட்கிழமை வருகிற போது அனுமதிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் இங்கே அனைவர் முன்னும் எங்களுக்கு முன்ன பழைய மூத்தவர்கள் இருக்காங்க. பல பேர் 4-5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் முன்னாள் முதல்வராகவும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு பார்க்கிறப்போ, ஏன்னா அவர்களை பார்க்கிறப்ப நாங்கெல்லாம் புதியவர்கள், எங்களுக்கெல்லாம் ரொம்ப புதிய விஷயம். அவையும் புதுசு, எல்லாம் புதுசு, மானிய கோரிக்கை புதுசு, சட்டமன்றம் புதுசு, அமைச்சர் புதுசு, எல்லாமே புதுசு, எல்லாமே புதியதாக இருந்தாலும் ஆனால் நாங்கள் கடந்த 3 வருடங்களாக நானும் சரி, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் ஆதவர்ஜனாவும் சரி, எங்களுடைய நீர்வளத்துறை பாசன அமைச்சர் அண்ணன் ஆனந்தாவெல்லாம் சரி, கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு கட்டத்தையும் கடுமையாக கடந்து வந்தோம். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா எதுவும் ஒரு மிகப்பெரிய மாநாடு மதுரையில் நடத்தியிருப்போம். ஆனா அந்த மாநாடுடைய வெற்றியை கூட சுவாசிக்க முடியாது. அடுத்த நாளே வேலைக்கு உட்காந்துருவோம், அடுத்த பிரச்சனை வந்துடும், அடுத்த வேலைக்கு வந்துடும், அடுத்த நாளே அடுத்த வேலையை ஆரம்பிச்சு அடுத்த நேரத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய மாநாட ஒரு பெரிய கூட்டங்களும் நடத்தி முடிச்சிருப்போம். அப்படி ஒவ்வொரு நிகழ்வாக முடிச்சு அதே மாதிரிதான் நாங்க எலெக்ஷனையும் முடிச்சோம். தேர்தலும் அதே போலதான் ஒரு நாள் முடிச்சு கவுண்டிங் முடிச்சு எல்லாரும் ஜெயிச்சு முடிச்ச பிறகு அந்த வெற்றியும் சுவாசிக்க முடியவில்லை. முடிச்ச ஒரு வாரம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை கடந்து இந்த ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆட்சி அமைத்த பிறகு அமைச்சர்களாகி அதே மாதிரிதான் அந்த அமைச்சரான ஒரு எண்ணம் கூட வராமல் எல்லாரும் அதே மாதிரியான பணியாற்றி எங்க இருக்கிற எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் யாரும் அமைச்சராக வந்தோம் இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எப்படி பணியாற்றிட்டு இருந்தோம், முன்னாடி எப்படி மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்களோ, முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்பவும் ஒவ்வொரு நாளும் மக்கள் பணி எப்படி செஞ்சிட்டு இருந்தாங்களோ, இல்ல மக்களுக்காக எப்படி செயல்பட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் செயல்பட்டு இருக்காங்க. யாருக்கும் ஒன்னும் பெருசா நாங்களும் பெருசா ஒன்னும் அமைச்சர்கள் ஒரு எண்ணமும் மனதில் இல்ல இதை நாங்கள் நிரந்தரமாக இதில் இருக்க போறோம் இல்ல, நாங்கள் என்னக்கே மக்கள் பணி செய்யறோம் அதே மாதிரி செஞ்சிட்டு இருப்போம். அப்பதான் எனக்கு ஒரு போன் கால் வந்தது. நம்ம மூத்த ஒரு தலைவர், நம்ம மதிக்கக்கூடிய ஒருவர், அவர் போன்ல பேசினதை நாங்க அவர் பேரை குறிப்பிடலாமல் தெரியல, அதனால அவர் பேரை தவிர்த்து விட்டு பெரிய பார்லிமெண்டேரியன், பல காலங்களாக ஒரு 40-50 ஆண்டுகளாக திராவிட அரசியல் ஊறி வந்தவர், ஒரு தனி கட்சியின் தலைவர். அவருக்கு அனுப்பிச்சு கேட்டாரு, தம்பி நீங்க உஸ்லம்பட்டியா அப்படின்னாரு. ஆமாண்ணே உஸ்லம்பட்டிண்ணா அப்படின்னு. ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, அதாவது குற்ற பரம்பரையின் ஒரு கொடூரமான சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து உன்னை சட்டத்துறை அமைச்சராக்கி இருக்கிறார் உங்களுடைய முதல்வர். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுனார். அப்பதான் ஒரு ரியலைசேஷன் வந்தது, அப்பதான் எனக்குள்ளே ஒரு ரியலைசேஷன் வந்தது. இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவத்தை என்னை போன்ற பலரை உருவாக்கி சத்தமே இல்லாமல் அமைதியாக முதல்வராக இங்க இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர். எங்களை மாதிரி பலர், ஏன்னா நாங்கெல்லாம் எந்தவித பெரிய பணபலமும் கிடையாது, எந்தவித பெரிய பின்புலமும் கிடையாது, அரசியல் பின்புலமும் கிடையாது, பெரிய பணபலமும் கிடையாது, 3-4 தலைமுறை அரசியல்வாதிகளும் கிடையாது. எங்களை மாதிரி பலரை உருவாக்கி பலரை அமைச்சராக்கி பல நடக்க முடியாத விஷயங்களை செய்து காட்டிய ஒரே ஒருவர் எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள். ஏன்னா அவருக்கும் மக்களுக்கும் அவருக்கு 2 பேருக்கும் உள்ள கனெக்ட் யாருக்கும் இதுவரை எங்களோட அரசியல் வாழ்க்கையில் யாரும் பார்க்காத ஒன்று. ஏன்னா அவரோட டிராவல் பண்ண ஒவ்வொரு நாளும் பாக்குறோம், மக்கள் அவரோட இருக்கிற ஒரு கனெக்டும் மக்கள் தலைவர் மீது வச்ச கனெக்டும் வேற இல்லை. ஸோ அதையெல்லாம் பார்த்து அவரோட டிராவல் பண்ண என்னை மாதிரி ஒரு உஸ்லம்பட்டின்னு ஒரு கடைக்கோடி ஒரு ஆதி கிராமத்திலிருந்து வந்த என்னை இங்கே சட்டத்துறை அமைச்சராக்கி
இங்கே மின்சாரத்துறை அமைச்சராக்கி மேலும் பல துறைகளுக்கு அமைச்சராக்கி என்னை இங்கே பணியாற்ற வைத்த என்னுடைய தலைவருக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா திருப்பூர் தொகுதி. எலெக்ஷனுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்க சூழ்நிலையில எல்லாருக்கும் வந்து எந்தெந்த தொகுதின்லாம் பெருசா முடிவு பண்ணல. கடைசி நேரத்துல நம்மளுடைய சபாநாயகர் தெரியும். கடைசி நேரத்துல தான் எல்லாருக்கும், ஏன்னா எங்கேயுமே வந்து இந்த தொகுதிக்கு இந்த கம்யூனிட்டியில போடணும், இந்த அடிப்படையில போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்க நடந்த ஒவ்வொரு வாக்குகளும், இங்க விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு, முதல்வருக்காக மட்டும்தான். அது எந்த மாற்றுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தொகுதி அப்படிதான், தொகுதி அடிப்படையில் அப்படிதான். ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற எல்லாரும் தொகுதிக்கு போனோம்னா தனியா ஆளா தான் போனோம். எங்களுக்கு இருந்த ஒரே பலம் முதல்வர் அவ்வளவுதான், அண்ணன் விஜய் அவ்வளவுதான். வேற எந்த பலமும் கிடையாது. பண பலம் கிடையாது, அரசியல் பலம் கிடையாது, பெரிய பின்பலம் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுக்கு இருந்த ஒரே பலம் முதல்வர் அவர்கள் மட்டும்தான். எங்க நண்பர் ஒருத்தர், அவர் இங்க இல்லை, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வாங்க, அவர் தான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவார். அதாவது எப்படின்னா, உங்களுக்காக ஓட்டு இல்ல, அவருக்காக மட்டும்தான் ஓட்டு. நீங்க தேர்தல் அன்னைக்கு போய் பாருங்க, 6 மணிக்கே தேர்தலில் வரிசையில் வந்து நிப்பாங்க. 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. என்ன இப்படி சொல்றாருன்னு நினைச்சோம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.